கடவுள் கஷ்டப்படுறவங்கள உங்க கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், இல்ல வறுமையில கஷ்டப்பட்டிருக்கலாம், வேற ஏதாவது துன்பத்துல இருக்கலாம். இப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய அந்த துன்பமான நேரத்துல உங்களாலான என்ன உதவிகளை நீங்க செய்யறீங்க அப்படிங்கிறத பரீட்சித்து பார்ப்பதற்கான ஒரு பரிசோதனை அது. இந்த மாதிரியான பரிசோதனைகள்ல யாரெல்லாம் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் வாழ்வினுடைய நிறைவை பெற்றவர்கள். அப்ப நீங்க செய்யற இந்த மாதிரியான உதவிகள்னால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? வாழ்க்கையில இதை விட எனக்கு பெருசா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இதத்தான் ஐயன் வள்ளுவன் புகழ்ங்கிற அதிகாரத்துக்கு கீழே 231வது குறள்ல அழகா பதிவு பண்ணியிருக்காரு. ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்ல ஊதியம் இல்லை உயிர்க்கு, ஏழைகளுக்கு கொடுத்துதவும் நட்பண்பால் வரும் புகழை விட வாழ்வில் சிறந்தது வேறொன்றுமே இல்லை. நீங்களும் வாழ்க்கையில இது போன்ற ஒரு நிலைத்த புகழை பெற்று இன்பமுற்று வாழ வேண்டுமா? ஏழைகளுக்கும் துன்பத்தில் கஷ்டப்படுகிறவர்களுக்கும் உதவி செய்யுங்கள்.